ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஆரி கிளாஸஸ் வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஒரு ஆரி பேசிக்காக போடுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு செயின் ஸ்டிச் தெரிஞ்சிருக்கணும். செயின் ஸ்டிச் தெரிஞ்சாலே நம்ம அதை வச்சு நிறைய டிசைன்ஸ் வந்து டெவலப் பண்ண முடியும். இப்போ நம்ம ஒரு செயின் ஸ்டிச் போடுறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து கோல்டன் ஜரி அப்படின்னு சொல்லுவோம். அதிலே வந்து சில்வர் கலர், இது வந்து இது வந்து ஜரி த்ரெட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து சில்க் த்ரெட்னு சொல்லுவோம். இதிலே வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது. வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் வந்து நம்ம ப்ளவுஸோட கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இதில் வந்து டபுள் பெல் அப்படின்ற பிராண்ட் வந்து பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். நான் யூஸ் பண்ண வரைக்கும் டபுள் பெல் பிராண்டு தான் வந்து பெஸ்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் நீடில், நான் வந்து பிகினராக இருந்தப்போ நான் வந்து அயன் ராட் நீடில் தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சிலர் வந்து துலிப் நீடில்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து பிகினராக இருந்தப்போ நான் வந்து அயன் நீடிலில் தான் வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணேன். இது வந்து சரி த்ரெட் போடுறதுக்கு யூஸ் பண்ணுறது. இது வந்து பீட்ஸ் வந்து போடுறதுக்கு யூஸ் பண்ணுற நீடில். இது வந்து கொஞ்சம் ரொம்ப வந்து தின்னாக இருக்கும். இதில் வந்து எதுக்கு இப்படி தின்னாக இருக்குன்னா, இதில் நம்ம பீட்ஸ் வந்து ஈஸியாக எடுக்க முடியும். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 2 அப்படி தான் எடுக்க முடியும். ஆனால் இதில் வந்து நிறைய பீட்ஸ் வந்து அட் எ டைமில் வந்து நம்மளால் எடுக்க முடியும். அதனால் இந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க பீட்ஸ் நீடில்ஸு. இப்போ வந்து இந்த கிளாஸில் நம்ம ஃபஸ்ட்டு பேசிக்காக ஒரு செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்றதை நம்ம இப்போ கற்றுக்க போகிறோம். இப்போ செயின் ஸ்டிச் போடுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரிங்கில் கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்படி தட்டுனா சவுண்டு வரணும். அந்த மாதிரி இன்னும் நல்லா இப்படி கார்னர்ஸ்லாம் நல்லா பிடிச்சி இப்படி நல்லா டைட் பண்ணிக்கணும். அப்போனா தான் உங்களுக்கு நல்ல ஸ்டிச் வந்து பர்ஃபெக்டாக வரும். இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிறேன். ஒன் மோர் டிப் சொல்கிறேன் நான். இந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு அந்த த்ரெட்டோட எண்டு பார்ட்டில் இந்த மாதிரி ஒரு செல்லோ டேப்போ இல்லை டபுள் சைட் டேப்போ போட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த த்ரெட்டு வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது சிக்காகாது. இல்லாட்டினா வந்து இது அப்படியே உருவி வந்துட்டே இருக்கும். எதுலையாவது மாட்டி சிக்காயிட்டு த்ரெட்டு வந்து வேஸ்ட் ஆகும். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் இப்படியே செல்லோ டேப் மாதிரி ஒட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம தேவைப்படுறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் ஜரியில் வந்து செயின் ஸ்டிச் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ ஜரி எடுத்துருக்கிறேன். இதோட ஒரு கார்னரில் வந்து நாட் போட்டுக்கணும். இந்த மாதிரி நாட் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா கீழேருந்து இப்போ நம்ம பிடிச்சி இழுக்கும் போது நம்மளுக்கு என்னாகும் அப்படின்னா இந்த மாதிரி நாட் போட்டுக்கணும். கீழேருந்து நம்மளுக்கு இழுக்கும் போது அப்போ அது லாக் ஆகிக்கும். நம்ம ஃபஸ்ட்டு எப்படி எடுக்கணும் அப்படின்னா இந்த விரல் இருக்குல்ல, ஆள்காட்டி விரல், அதிலிருந்து இந்த விரலை கொண்டு வந்து இப்படி பிடிச்சிக்கணும். இதையும் சேர்த்து பிடிச்சிக்கணும். நான் எப்படி பிடிச்சிருக்கேன்னு தெரியுதா? பூக்கட்டுவோல் அது பிடிக்கிற மாதிரி. அகைன் காமிக்கிறேன். இந்த 2 விரல்லையும் கொண்டு வந்து இப்படி பிடிச்சிக்கணும். தெரியுதா எங்கே பிடிச்சிருக்கேன்ட்டுன்னு? இப்போது நம்ம ஜரி த்ரெட் வச்சு இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நான் உங்களுக்கு கீழே அந்த கிளாத்து கீழே கொண்டு போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். ஜஸ்ட்டு இந்த இதில் நீடில் ஹூக் இருக்குல்ல, அதில் மாட்டி
இது மேலே தூக்கணும். அப்போ இந்த ஃபிங்கர்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு விட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி மேலே வரும். இதே ப்ராசஸ் நம்மளோட கிளாத்து கீழே நடக்கும். இப்போ பாருங்கள், இப்போ ஒரு பஞ்ச் பண்ணிக்கிறேன். பஞ்ச் பண்ணிவிட்டு கீழே அந்த நீடில் லாக் பண்ணிடுறேன். மேலே இழுக்கணும். இழுத்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பேக் ஸ்டிச் எப்பயுமே நீங்கள் போட்டுறணும். பேக் ஸ்டிச் போட்டிங்கன்னா தான் அது வந்து லாக் ஆகி அப்படியே இருக்கும். ஒரு பஞ்ச் பண்ணி அகைன் கீழே நீடில் மாட்டி இழுத்து இப்படி கொண்டு வரணும். உங்களுக்கு தெரியுதா? இன்னும் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இதை வந்து நீடில் நீங்கள் எப்படி சாய்ச்செல்லாம் அப்படி வைக்கக்கூடாது. 90 டிகிரி ஆங்கிளில் தான் வைக்கணும். ஃபஸ்ட்டு வந்து உள்ளே குத்தணும், பஞ்ச் பண்ணணும். அடியில் த்ரெட்டை அந்த ஹூக்கில் மாட்டணும். ஒரு இப்படி சுற்றணும். இப்படி சுற்றி மேலே கொண்டு வரணும். அகெயின் திரும்ப இப்படி டர்ன் பண்ணி உள்ளே பஞ்ச் பண்ணணும். கீழே நீடில் த்ரெட்டை மாட்டணும். ஒரு சுற்றி மேலே கொண்டு வரணும். பாருங்கள், பஞ்ச் பண்ணணும். கீழே அந்த ஹூக்கில் த்ரெட்டை மாட்டணும். அகெயின் இப்படி சுற்றி மேலே த்ரெட்டை கொண்டு வரணும். இதுவே வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். செயின் ஸ்டிச் வந்து நெருக்கமாக போட்டிங்கன்னா அது இன்னும் அழகாக இருக்கும். நான் உங்களுக்கு தெரியணுன்றக்காக கொஞ்சம் கேப் விட்டு நான் போடுறேன். அகெயின் திரும்ப நான் ரிப்பீட் பண்ணுறேன். உள்ள இந்த லூப் மாதிரி இருக்குல்ல, இந்த லூப் மாதிரி இருக்குல்ல, அதில் நீடில் உள்ள பஞ்ச் பண்ணணும். கீழே த்ரெட்டை ஹூக்கில் மாட்டணும். அகெயின் ஒரு சுத்து இப்படி சுற்றி மேலே இழுக்கணும். இதை நீங்கள் திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்துடும். அட்லீஸ்ட் ஒரு 1 வீக்காச்சும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதுதான் நம்மளுக்கு ஒரு ஆரி எம்ப்ராய்டரி போடுறதுக்கு நம்மளுக்கு பேசிக்கு. செயின் ஸ்டிச் தெரிஞ்சாலே நம்ம நிறைய அதிலேருந்து டெவலப் பண்ணிக்கலாம்.